பேசலாமா? சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். 2025 அதாவது அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாரி, இந்த வருஷம் எனக்கு நடக்க போற சில விஷயங்கள்னால என் வாழ்க்கை ஃபுல்லா அது பாதிக்க போகுதுன்னு இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது எனக்கு தெரியாது. 10th முடிச்சா ஜாலியா இருக்கலாம், 12th முடிச்சா ஜாலியா இருக்கலாம், காலேஜ் டிகிரி முடிச்சா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பல பேர்ல நானும் ஒருத்தன். ஆனா அதெல்லாம் முடிச்சா ஜாலியா இருக்க முடியாது. நம்ம நம்மளா இருக்கிறது தான் இங்க அதிகபட்சமா நம்ம ஜாலியா இருக்கறதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னு தெரிஞ்சது. புடிச்ச எல்லாத்தையும் பண்ணேன். கிரிஞ்சு, லுட்டு, லூஸ்க்குன்னு யார் என்ன சொல்லுவான்னு எதையும் யோசிக்காம, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நானா இருக்க ட்ரை பண்ணேன். கரெக்ட்டா இந்த வருஷம் மிடில்ல எனக்கு கார்னியல் அல்சர் வந்து என் ஒரு பார்வை அஃபெக்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லாமே நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். பிக் பாஸ்ல 100 நாள் இருக்கிற மாரி கிட்டத்தட்ட 70, 75 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். என் ஒரு பார்வை அஃபெக்ட் ஆகறதுக்கு முன்னாடி எனக்கு வாழ்க்கை மேல அந்த பெர்ஸ்பெக்டிவும், இப்ப எனக்கு வாழ்க்கை மேல இருக்கிற பெர்ஸ்பெக்டிவும் நெறையவே மாறி இருக்கு. ஒரு வகையில தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். கரைவரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம். எரிமலை வந்தால் கூட எரி நின்று பொறுத்திருப்போம். அப்படின்னு ஒரு நாள் பாட்டுல வர மாரி ஒரு நாளும் வாழ ஆரம்பிச்சேன். ரொம்ப முக்கியமா என் அம்மா, அப்பா மேல இருக்கிற பாசம், மரியாதை எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. உங்கள தாண்டி வேற யார என்ன நல்லா பார்த்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அடுத்த வருஷம் முடியறக்குள்ள நீங்க பெருமைப்படுற மாரி ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், "ஊரும் பிளட்" பாட்டோட டிஃபரெண்ட் வெர்ஷன் மாரி நான் சொன்ன கதையவே திரும்ப திரும்ப வெவ்வேறு மாடுலேஷன்ல சொல்லி புலம்புனாலும், அது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு, என் கண் இப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்தாம, அப்ப வந்து இப்ப வரைக்கும் என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விடிஞ்சா நியூ இயர். அது எப்படி பிரதர்? ஜனவரி 31 வந்தா தானே பிரதர் நியூ இயர் கொண்டாட முடியும்னு பழைய எஸ்டிஆர் மாரி சொல்லாம, இப்ப கம்பேக் குடுத்த ஆத்மன் செலிபிரேஷன் டிஆர் மாரி நம்ம எல்லாரும் கம்பேக் குடுப்போம். இனிமே சாதனை தான். ஹேப்பி நியூ இயர் டூ ஆல்.